ஒரு 8 வயசுல நடந்த செக்ஷுவல் அப்யூஸ் கரண்ட்லி அவங்களோட மேரிட் லைஃப்ப எஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, நம்ப முடியுமா? அத நீங்க மறந்திருந்தாலும், உங்க பாடி மறந்திருக்காது. உங்க ஸ்கின்ல அதோட மெமரீஸ் ஹோல்ட் ஆயிருக்கும். இந்த மாரி ஃபெர்டிலிட்டி ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படின்ட்டு ஒரு லேடி 27 இயர்ஸ் ஓல்டு நியூலி மேரிட் கப்பிள் என்கிட்ட வந்தாங்க. அப்ப அவங்க பாடிய நாம கைனஜெட்டிக்ஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. பட் 8 இயர்ஸ்ல மிஸ்பிஹேவியர் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு அவங்ககிட்ட நான் கேட்கும்போது, அந்த க்ளூ குடுக்கும்போது அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அவங்களுக்கு டிரைவர்னால சில இஷ்யூஸ் வந்து 8 இயர்ஸ்ல நடந்திருக்கு. அப்ப வந்து அது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா, இந்த மாரி ஒரு இஷ்யூ இருந்திருக்கு அப்படின்னு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அதே மாரி தான் இப்போ டச்சுங்கிற சென்சேஷன் அவங்களோட பழைய மெமரீஸ ட்ரிகர் பண்ணுது. அப்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்டிமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கூச்சம், அருவருப்பு அதெல்லாம் வந்து இப்பயும் அவங்களுக்கு அவங்க கணவரோட இருக்கும்போதுமே வந்து அந்த டச்சுங்கிற சென்சேஷன் வந்து அவங்க ஸ்கின்ல அந்த மெமரீஸ வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஸோ இதனால அவங்களுக்கு மேரிட் லைஃப்ல ஹேப்பியா இருக்க முடியல. அதனால ஃபெர்டிலிட்டி பாதிக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு சின்ன விஷயம். ஆனா, அவங்க சப்கான்ஷியஸ்லி அது ரொம்ப ஆழமா பதிஞ்சு, அதோட மெமரீஸ் நம்மளோட பயோஎனர்ஜெடிக் ஃபீல்டுல, நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல உட்காந்துக்கிட்டு, இப்ப கரண்ட் லைஃப்ல இத்தன வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பாதிப்பாயிருக்கு. ஸோ இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. அதாவது பிசிக்கலா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சைக்காலஜிக்கலா தான் ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லலாம். சைக்காலஜிக்கலாவும் உங்களுக்கு எதுவும் அந்த கியூர் கிடைக்கல அப்படிங்கும்போது, இந்த ஹீலிங் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஆழ் மனதில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம நல்லிஃபை பண்ண முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்.